அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. தியானம் பூஜைகளுக்கெல்லாம் இந்த திசையில தான் உட்கார்ந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு உண்டா? எந்த திசையிலையும் திசைன்றது நீ வகுத்துக்கிறது இல்லையா? 4 திசை. சூரியன் எந்த பக்கம் உதயமாவதோ அது கிழக்கு திசை, சூரியன் எந்த பக்கம் அஸ்தமாவதோ அது மேற்கு திசை. இது ரெண்டுக்கும் இடையில தெற்கு வடக்குன்னு சொல்லுவோம். இந்த திசைகளை வகுத்தது நீ. இந்த 4 திசைக்குள்ள இடையில ஒரு திசையை உருவாக்கினா 8 திசையா மாறி இல்லையா? அப்போ இந்த 8 திசையில எந்த திசையில நீ உட்காருவ? இப்போ உனக்கு ஒரு பெரிய பங்களா இருக்குது. அந்த பங்களாவில் நீ உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு திசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூமை கட்டிக்கலாம். ஒரு 10க்கு 10 ஒரு வீட்டில் ஒருத்தன் குத்தனுக்கும் போது எந்த திசையில் உட்காருவோம்? அதனால் திசையே தேவை கிடையாது. அவன் மனம் சரியான உறுதியோடு இருந்ததுன்னா அவனுக்கு எந்த திசையும் தேவை கிடையாது. இறைவன் மட்டும்தான் அவனுடைய குறிக்கோளாக இருக்கணும். அவனுக்கு திசையே தேவையில்லை. அது இல்லாதவனுக்கு இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் பார்த்துன்னு உட்காந்து கடவுளை முழுமையாக நம்புறவனுக்கு எது திசையும் கிடையாது. இதை தான் என் பட்டினத்தார் சொன்னார். 8 திசையில் இறைவன் இருப்பான். இறைவன் இல்லாத இடத்துல நீ இருக்க முடியாதுறான். இப்போ சந்திரமண்டலத்துக்கு போனாங்கல்ல போன வாரம் போனாங்கம்மா. அதுக்கு முன்னாடி சந்திரமண்டலத்துக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி போயிட்டாங்க. இப்போ போன வாரத்தில் செவ்வாய் கிரகத்துக்கு போய்க்கிறாங்க. ஏன்னா உயிரினங்கதா இல்லை. ஏன் உயிரினம் இல்லை? மண்ணு தான் இருக்குது. சந்திரமண்டலத்துலேயும் மண்ணு தான், கல் மண்ணு தான் இருக்குது. செவ்வாய் கிரகத்தில் ஏன்னா சந்திரமண்டலம் வரைக்கும் நான் போய் வந்தேன். அதனால் கல் மண்ணு தான். கோயாங்கல் கல் மண்ணு தான் இருக்குது. செவ்வாய் கிரகத்தில் ஒரு மண்ணு தான் இருக்குது. ஏன் உயிரினம் இல்லை? ஏன் என்னம்மா தரை இருக்குதம்மா, வாழ வேண்டியதானம்மா. எது இருந்தாலும் நீர் இல்லைன்னா வாழவே முடியாது. எது ஒன்றா இருக்கட்டும், நீருன்னு ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு தாவாரம் கூட முடியாது. இந்த உயிரினங்கள்லாம் உருவானது நீர்லேருந்து உருவாகி தான் தரையேறணும். நீர் இல்லாத ஊரில் மனிதனும் மற்ற ஜீவராசியோ இல்லை புல்லு பூண்டு கூட முடியாது. அப்போது அங்கே காரணம் என்னென்னா நீரோட்டம் இல்லை. நீரோட்டம் இல்லாதால மற்ற பொருள்கள் உருவாகும். இந்த பூமியில் நீரோட்டம் உண்டு. பூமிக்குள்ளவும் இருக்குது, மேலேயும் இருக்குது நீரோட்டம். நீரோட்டம் இருக்கிற இடத்துல தான் நீர் வாழ்வு. அந்த நீரோட்டம் கடவுள். அந்த நீரோட்டம் கடவுள். வேறு எந்த கடவுளாவது வந்து நான் இருக்கிற சாப்பிட முடியுமா? எந்த கடவுளும் ஜோர் போட்டு காப்பாற்ற முடியாது. அப்போ மனிதனை காப்பாற்றுறது 5 பஞ்சபூதங்கள். அதுதான் கடவுள். மற்றதெல்லாம் பொய் இல்லையா? அந்த 5 பஞ்சபூதம் உனக்குள்ளவங்க. இதுதான் இது இல்லாத இடத்துல மனிதனால் வாழ முடியாது. அப்போது இறைவன் எங்கே இருக்கிறான்னா நீ உட்காந்துங்கிற பக்கத்துலேயே உனக்கு இருக்கு. ஆனால் உன்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நீ கண்டுபிடிக்கிற நிலையிலே இல்லை. ஆனால் இறைவன் இல்லாத இடத்துல உயிரினமும் வாழாது, மனிதனும் வாழ முடியாது. இப்போ பகுத்தறிவை பற்றி பேசினேன். இது ஒரு காடு. இந்த காட்டில் மாடு பட்டும் கிடக்குது இல்லையா? பன்னி பட்டும் கிடக்குது. எல்லா ஜீவராசியும் பட்டும் கிடக்குது. ஒரு 3 கோடி ரூபாய் போட்டு ஒரு வீடை கட்டிக்கிற உனக்கு உன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் கட்டியிருக்கிற. நீ ஒண்டியை படுத்திய வீட்டில் ஏன் படுக்க? நீ கட்டினத்தானே. பகுத்தறிவுன்றீங்களே, ஏமாத்தின்னு இருக்கிறோன்னு அர்த்தம். நீ கட்டின வீடு உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருக்கிற. நீ உன்னால் பட்டு தூங்க முடியல. ஆனால் அது எதையுமே கட்டலை. பாம்பு போகுமா, பல்லி போகுமா, எது பிடிச்சா அதை கடிக்குமோ தெரியல. ஆனால் மைதானத்தில் பட்டும் கிடக்குது. ராத்திரி பகலும் தூங்குது, நல்லா நிம்மதியாக தூங்குது. உன்னால் 3 கோடி ரூபாய் போட்டு கட்டிட்டு உன்னால் தூங்க முடியல. ராத்திரிக்கெல்லாம் மூச்சு சுற்றிக்கிற லைட் போட்டுது. ஏன் காரணம் என்ன?
எண்ணங்கள், ஏமா பயம், எண்ணம் எல்லாமே தான். கற்பனை, மனிதனுக்கு கற்பனை அதிகம். அதுக்கு கற்பனை கிடையாது, நிஜத்தில் வாழறது. அதனால் அது எங்கே ஒன்றா பட்டுக்குது. உனக்கு கற்பனை இங்கே பட்டா பேய் வருமா, இல்லை யாருனா திருடம் வருவானோ யோசித்துக்கினே இருப்ப கற்பனையில். அதனால் உன்னால் படுக்க முடியல இல்லையா? அப்போது மனிதனுடைய வாழ்வே அவன் பாதி பேர் கற்பனையில் வாழ்ந்துருக்க. அதனால் அவன் தனித்து எங்கேயும் போக முடியாது. அவனுக்கு பயம் வந்துடும் தானாக. அவன் கற்பனை அவனை பயம் போட்டுரும் இல்லையா? அதை நம்மளை விட மற்றதெல்லாம் உயர்ந்த பொருள் தான். ஆனால் உலகத்திலே உயர்ந்தவங்க நம்ம தான். உயர்ந்தவனா மாறுறதில்லை, மாறணும். மாறுறதுக்காக தான் இவ்வளோ பேசிக்கிறோம். சொல்லுமா. ரொம்ப நன்றி சுவாமி. ஏன்னா நம்பவே முடியல. ஆக்சுவலி நீங்க சொன்னது உண்மை. நான் வந்து தனியாக இருக்க ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா எனக்கு பேய் பிசாசு பயம், கற்பனை ரொம்ப ஜாஸ்தி. நீ இல்லைம்மா, நீ இல்லை. எல்லா மனிதர் நிலையும் அதுதான். நீ மட்டுமே இல்லை, எல்லா மனிதனுடைய நிலை தான். 10 பேர் இருந்தால் ஓணுவான். யாரும் இல்லைன்னா இப்படி 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 எட்டி எட்டி பார்த்துருக்கோம். அதெல்லாம் உண்மை கிடையாதா? எது உண்மை? ஆவி, பேய். நீ தானே ஆவி, நீ தானே பேய். நீ என்ன பண்ற? இன்னொரு பொருளை பிம்பம் ஆக்கிக்கிற. அதனால நீ பயந்துன்னுக்கிற. நான் தான் பேய் நினச்சிட்டுனா பயம் கிடையாது. ஒன்றும் கிடையாது. கற்பனையெல்லாம் நமக்கு வேணாம். ஆவி இருந்தால் இருந்துட்டு போட்டுமே. உன்னை என்ன பண்ண போகுது? அது வந்து இந்த பல்பு இருக்குது தெரியுமா? பல்பு 100 வாட்ஸ் பல்பு, 250 வாட்ஸ் கரண்ட்டு வருது. அதில் 100 வாட்ஸ் ஓல்டரில் பல்பு போட்டிங்கன்னா பல்பு எரியும். அதே கரண்ட்டில் அதே பல்புக்கு வந்து ஒரு 1000 வாட்ஸ் கரண்ட் வந்தால் என்ன ஆகும்? என்ன ஆகிடும்? பெஸ்ட்டாகிடும். அதே மாதிரி ஒரு உடலுக்கு ஒரு ஆன்மாவனுடைய பலம் உண்டு தாங்கிறதுக்கு. இன்னொரு பேய் வந்து உனக்குள்ளே இறங்க சின்னத்துக்கு நீ பெஸ்ட் ஆகிடுவ. அதனால் அதெல்லாம் நம்பக்கூடாது. கடவுளை மட்டும் நம்பு. தைரியமாக வாழ கற்றுக்கணும். ஆமாம். அப்போ பேய் கடவுளை விட பேய்க்கு பலம் ஜாஸ்தியா? கடவுள் நினச்சா பேய் மண்ணாக போயிடும். ஆனால் பேய் நினச்சா கடவுளை அசைக்க கூட முடியாது. கடவுளே உனக்குள்ள இருக்குது. உன்னை அது என்ன பண்ணும்? உன்னுடைய பயம்தான் உன்னை ஆட்டி படைக்குது. சொல்லுமா. இப்போ வந்துட்டு இந்த பேய் பிசாசுகள்னு சொல்றாங்களா, அவங்க வந்து அவங்களோட நிறைவேறாத ஆசைகள்னால தான் சுத்திட்டு இருக்கதா சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரு நெகட்டிவிட்டி நம்மள வந்து எந்த மனிதனுக்கும் நிறைவேறதே கிடையாது. இந்த மனுஷன் செத்து போயினா துட்டு ஏசி ஊற்றுவாங்க, சுடுகாட்டு கொளுத்திடுவாங்க, எல்லா இடமும் எரியும். இந்த மாறு எலும்பு மட்டும் எரியாது. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவருக்கு பண ஆசை, அதனால் துட்டை ஏசி எடுத்துன்னு போய் அதை தெரிஞ்சால் எரிஞ்சு போடும். எந்த ஒரு ஆன்மாவாக இருந்தாலும் நிராசையில் இறந்து இருந்தாலும் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது வாழாது. நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், உடல் இல்லாத உயிரால் வாழ முடியாது, ஆன்மாவால் வாழ முடியாது. ஆன்மா இல்லாத உடல் வாழ முடியாது. எந்த ஆன்மாவும் வெளியே தெரிய முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு உடல் தேவைப்படுது. அது சூட்சும சரீரத்தில் கொஞ்ச நாள் தான் வாழ முடியும். அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் பூந்து வந்து தான் ஆகணும். அதனால தான் பெரியவங்கெல்லாம் முன்னாடியே சொல்லி வச்சுக்கிட்டாங்க. எவ்வளோ பெரிய அறிவாளிங்க பாரு. ஒரு குழந்தை இல்லை, ஒரு தாய் தகப்பனுக்கு குழந்தை இல்லை, எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, எவ்வளோ வைத்தியம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒரு கோயிலுக்கு யாத்திரை போய் ராத்தந்தாங்க குழந்தை பிறக்கும் அப்படின்றாங்க. அப்போ சாமியாக குழந்தை கொடுக்க போகிறாரு? சாமி குழந்தை கொடுக்க போகிறதில்ல. அங்கே நல்ல ஆத்மாக்கள் அந்த இறைவன் அந்த உலாவிகின்னு இருக்கும். அங்கே நீ தங்க, நான் அந்த ஆத்மாக்கள் கர்ப்பத்தில் புகுந்துட்டோம், உனக்கு கரு உருவாய் குழந்தை பிறக்கும் அப்படின்றதுக்காக பெரியவங்க சொல்லி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம புரியாமல் தவறு தப்பாக எடுத்துக்கணும். நம்ம தப்பு தப்பாக பேசிக்கின்னு இருக்கிறோம். உண்மையை பேசுங்க, உண்மையை தெரிஞ்சுக்குங்க. பல பேருக்கு உண்மையை சொல்லுங்க. அது நல்லது, உங்களுக்கும் நல்லது, உலகத்துக்கும் நல்லது. இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னா ஐயாவோட பேச்சை கேட்டு தான் வந்திருக்கீங்க. வேறு யார் பேச்சும் கேட்ட வந்ததுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ அந்த பக்குவம் இங்கே வரணுன்னா அதுக்கு ஒரு பக்குவம் வேணும். உங்கள்கிட்ட பக்குவம் இருக்குது, அதை திசை திருப்பிடாதீங்க. அதுக்கு ஒரே வழி, யார் பேசுறது நம்ம கேட்க வேண்டிய வேலை கிடையாது. நம்ம மனம் இன்னைக்கு ஃபுல்லாக இந்த இடத்த விட்டு போகிற வரைக்கும் இந்த மனமும் நானும் ஐயாவுக்கு சொந்தம் அப்படின்னு இங்கே அர்ப்பணிப்போடு இருந்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் சில விஷயங்கள் வெளியிருந்து தான் கிடைச்சாகணும். எல்லாமே உள்ளேருந்து கிடைச்சிடாது. எல்லாமே கிணத்தை தோண்டி எடுத்து தண்ணி வரா மாதிரியே நமக்குள்ளே தோண்டி எடுத்து ஞானம் வராது.
சித்தர் பாடல்கள் படிக்கிறோம். படிக்கும்போது ஒரு விஷயம் நமக்கு ஒரு விளக்கம் புரியுது. அந்த விளக்கம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. ஏன்னு சொன்னால், படிக்கும்போது இருந்த நான் நாளாக நாளாக அப்படியே இருந்தேன்னா நான் முன்னேறலைன்னு அர்த்தம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதே விஷயம் மாறி அதே பாட்டை நான் படிப்பேன். ஆனால் இப்போ எனக்கு வேற ஒரு பொருள் புரியும். ஒரே பாடல் தான், முன்ன எனக்கு சொன்ன பொருள் வேற, இப்போ எனக்கு சொல்லிக் கொடுக்குற பொருள் வேற. ஆனால் பாடல் என்ன ஒன்று தான். அப்போ பாடல் எதையுமே சொல்லலை. என்னோட தகுதி என்னோட பக்குவம் உயர உயர நான் அந்த விஷயம் அந்த பாடல்லேருந்து புரிஞ்சுக்கிற விதம் மாறுது. அப்போது இங்கே மாதம் மாதம் வரும். நாம் ஒவ்வொரு நாளும் மேல்நிலைக்கு போகணும். நேற்று போன மாதம் இருந்ததை விட இந்த மாதம் நீங்கள் இன்னும் தெளிவாக இருக்கணுமே தவிர தயவு செஞ்சு பின்பக்கம் போயிடாதீங்க. நாம் சொல்லணும், யாராவது புதுசாக வரவங்க கூட பேசலாம், இந்த இடத்த அருமை தெரியாமல் கூட பேசலாம். இங்கே இருக்கிறவங்க இந்த இடத்தோட பக்குவத்தை புரிய வைக்கணும். புரியுதுங்களா? அந்த பொறுப்பு அந்த கடமை நம்ம எல்லாருக்குமே உண்டு. சரிங்களா? நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே, போலி வாக்கு